Hello guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் கார்த்திக் கிரண். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுசுக்கியில் ஒரு பைக் மறுபடியும் ரீலான்ச் பண்ண போகிறாங்க. ரீலான்ச்னால் 2021 மாடலை அப்டேட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கே தெரியும், டியூக் அந்த மாதிரி நிறைய பைக்ஸில் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சுசுக்கி தரப்பில் ஒரு 1000cc பைக்கை ரீலான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலுக்கு எதாவது புதுசாக இருந்தால் என்னோடய பேர் தான் கார்த்திக் கிரண். இதில் பைக் ரைடிங் வீடியோஸ் ட்ராவலிங் வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சுசுக்கி GSX-S1000 ஒரு சூப்பர் பைக், 1000cc பைக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓல்டு வெர்ஷனில் ஒரு வெர்டிக்கல் ஸ்டாக் ஆலோஜன் செட்டப் கொடுத்துருந்தாங்க. அந்த வெர்ஷன் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இப்போ சுசுக்கி ஒரு ஃப்ளாங்கட் பாடி கவர்ட் மாஸ்க்னு ஒரு எல்இடி செட்டப் கொடுக்குறாங்க. அதனால் பார்க்கவே கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் டேங்க் கெப்பாசிட்டி மெயினாக பார்த்துருக்காங்க சுசுக்கியில். ஏன்னா ஒரு மஸ்குலர் லுக் தரணும்னு சொல்லிட்டு பைக்கு ஒரு ஓல்டு வெர்ஷனில் ஒரு 17 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ஒரு 2021 மாடல் ஒரு 19 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இதனால் கொஞ்சம் மஸ்குலர் லுக்கே கொடுப்பாங்க. அதேமாதிரி டியூக் 250ல் ஒரு ஷார்ப்பான அதாவது 2021 ஒரு ஷார்ப்பான அக்ரெசிவான ஒரு டேங்க் கொடுத்துருந்தாங்களே, அது போலவே சுசுக்கிலையும் கொடுக்குறாங்க. அதனால் பார்க்கவே ஒன்றும் மஸ்குலராக சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதனால் வீல் பேஸ் சூப்பராகவே இருக்கும். அண்ட் தென் சுசுக்கியில் ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சுசுக்கியில் ஒரு மெயினான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏரோடைனமிக்ஸ்லாம் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ் பண்ணி இப்போது டவுன் ஃபோர்ஸ் அண்ட் தென் ரைடிங் ஸ்டெபிலிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000cc பைக்னால் நம்ம கையில் எடுத்தாலே எவ்வளோ ஸ்பீடில் போகும் தெரியும். அதனால் இன்னும் ஹையர் ஸ்பீடில் போகும்போது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண சுசுக்கியில் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கலர் வைஸ் பார்த்திங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெரிய பேராக இருக்குது. அதனால் நான் சைடில் போகிறேன், அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கிரே கலர் அண்ட் தென் ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்லேயும் இருக்குது. கலரும் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சுசுக்கி S1000 அதாவது GSX-S1000 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சூப்பராக ஒரு எல்சிடி டிஸ்பிளே எல்இடி செட்டப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த 5 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க சுசுக்கி தரப்புலேருந்து. அந்த குயிக் ஷிஃப்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாஸ்ட்டை பற்றி பேசணுன்னா ஒரு காம்பேக்ட் எக்ஸாஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் சவுண்டு பற்றி சொல்லவே தேவையில்லை. ஓகே, இப்போது நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வரலாம். இன்ஜின் வைஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஒரு 999cc பைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்லைன் 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பழைய மாடலோட இந்த மாடல் ஒரு 5 PHP அதாவது பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 150 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 11,000 RPM வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சுசுக்கி தரப்பில் இருந்து. ஸோ இந்த பைக்காக நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எப்படி தான் இருக்குது இந்த பைக்கை நான் பார்த்தே இருக்கணும். அதனால் இந்த பைக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை பற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கணுன்னா ஒரு 13 lakhsலேருந்து 14 lakhs வரைக்கும் வரலாம். ஏன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரேடியேட்டர்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் கூலிங் சிஸ்டம் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதோட எக்ஸ்பெக்டட் லான்ச் எப்போனா கண்டிப்பாக இந்த இயர் அக்டோபரில் ஃபஸ்ட்லேயும் லான்ச் பண்ணலாம், இல்லை லாஸ்ட்லேயும் லான்ச் பண்ணலாம். வீக் லான்ச் லாஸ்ட்லேயும். ஸோ எக்ஸ்பெக்டட் எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த பைக்ஸை பார்த்து. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன், ஏன்டா ஒரு 5 minutes வீடியோ தான் போடுற, கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது தோணலை. ஏன்னா என்னுடைய ஃபேஸ் பார்த்து உங்களுக்கே போர் வச்சிட்ருக்கோம். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கேதர் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதனால் வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இதோட ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு வரேன். ஸோ ஓகே, பை கைஸ்.